இப்போ கழுத அவங்க கிட்ட இன்னொரு புது பிளான சொல்லுச்சு. ராத்திரி சரியா 11 மணிக்கு டோபி அவனுடைய வீட்டுக்கு வந்தான். அப்போ கழுதையும் நாயும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. டோபி மோத்திக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சான். அதுக்கப்புறம் நாயோட தலையை தடவிக்கிட்டே சொன்னா, மோத்தி, இத நல்லா சாப்பிடு, சரியா? அதுக்கப்புறம் அவன் அமைதியா போய் படுத்து தூங்குனான். மோத்தி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப கிறிஸ்டி அங்க வந்தா. மோத்தி, மோத்தி, இங்க வா. கிறிஸ்டிய பார்த்ததுமே மோத்தி ரொம்ப சந்தோஷமா சொல்லுச்சு, அரே கிறிஸ்டி, இந்த நேரத்துல வா, நீயும் சாப்பாடு சாப்பிடு. அட, என்ன சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நீ? என்கிட்ட உனக்காகவும் எனக்காகவும் சிக்கன் இருக்கு தெரியுமா? என்ன சிக்கனா? ஆனா இப்போ நான் இந்த வீட்டை காவல் காத்துக்கிட்டே இருக்கேன், என்னால போக முடியாது. அட, ரொம்ப நேரம் ஆகாது, நாம சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வந்துடலாம். நிறைய சிக்கன் இருக்கு, அது என்னால தனியா சாப்பிட முடியாதுல்ல. நான் போயிட்டேனா இந்த வீட்டை யாரு பாதுகாக்கிறது? அட, அத பத்தி நீ யோசிக்காத, நான் இவர்கிட்ட பேசுறேன். அப்படி சொல்லி கிறிஸ்டி டங்கி கிட்ட சொல்லுச்சு, கழுத அண்ணன், நாங்க 2 பேரும் போய் கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். அது வரைக்கும் இந்த வீட்டை நீங்க பாதுகாத்துக்கலாம் இல்லையா? இவன் பண்ண மாட்டான், இவனுக்கு என் மேல கோபம். இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நண்பர்கள்னா சண்டை கிண்டை வரத்தான் செய்யும். நீ நிம்மதியாக போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்.